வணக்கம் ஐயா. ஐயா. உட்காருங்க உட்காருங்க. என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? கோயில் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன். முக்கியமான விஷயம் தான் ஐயா. முக்கியமான விஷயம்னா உடனே என்ன எழுப்ப சொல்லிருக்கலாமே. அப்படிதான் சொன்னோம். ஐயாவுக்கு மனசு சரியில்லை, அவங்க அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்க மருமக தான் சொன்னாங்க. அதான் வெயிட் பண்றோம். இல்லங்க, நானும் வந்து பார்த்தேன். நீங்க அசதியா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் வெயிட் பண்ண சொன்னேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நம்ம கோயில் கும்பாபிஷேகம். அதான் நாள் குறிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது இல்லைங்க ஐயா, நம்ம கோயில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் ராத்திரி நேரத்துல நட சாத்த வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? சில சக்தியான தேவதைகளை கோயிலுக்குள்ள வர வைக்கிறதுக்காக கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு நம்பூதிரி சாமி சொன்னாரு. ஆமாப்பா, அதுக்கு என்ன இப்போ? நம்பூதிரி சொன்னது மாதிரி கோயில் கதவை திறந்தே வச்சிருந்தோம். வழக்கம் போல இன்னைக்கு காலையில கோயிலுக்கு நான் போனப்போ நான் பார்த்த விஷயம் வேறங்க ஐயா. என்ன பாத்தீங்க? வாங்க வந்து பாருங்க. நீங்களே இங்க பாருங்க, எவ்வளவு ரத்தம். அங்க பாருங்க, அம்மனை பாருங்க. அத்தா, கடவுளே. ஐயா, இப்ப என்ன பண்ணலாங்க ஐயா? சொல்றேன், வாங்க. சாமி மேல மனுஷ ரத்தத்தால அபிஷேகம் பண்ணிருக்காங்க ஐயா.